அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 8/9/2025 முதல் 21/9/2025 வரை மகாலயபட்ச நாட்கள். இன்று முதல் இந்த ஒரு விஷயத்தை தினம்தோறும் உங்க வீட்டுல செய்யுங்க. நீங்க இந்த நாட்கள்ல முன்னோர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், கடன்களாகட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும், தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களாகட்டும், இதற்கெல்லாம் காரணம் கர்ம வினைதான். அந்த கர்ம வினையை நீங்க தீர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைத்த அற்புதமான நாட்கள் இந்த 15 நாட்கள். இந்த 15 நாட்களும் நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சமத்தை பத்தியும் தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்றேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம், குறிப்பா இந்த 15 நாள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதிகாச கதைகள், ராமாயண கதைகள், வாழ்க்கை நெறி தத்துவங்கள், தத்துவ கதைகள், தன்னம்பிக்கை கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ கோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த 15 நாட்களும் நீங்க தினம்தோறும் தவறாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 48 நிமிடங்கள் முன்னோர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றணும். அது என்ன எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றிக்கணும். தண்ணீர் ஊற்றிட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் போட்டு அதன் மீது அகல் விளக்கு வைக்கணும். எப்போவுமே நாம் அட்சதை அரிசியில் வைப்போம். இந்த விளக்கு இந்த வருடம் இந்த மகாலயபட்ச நாட்களில் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், நிறைய பேர் வீட்டில் பெண்கள் படக்கூடிய கஷ்டங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நிச்சயமாக சரியாகும் இந்த தீபத்தை ஏற்றுறதுனால. தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு அகல் விளக்கு வைத்து அந்த அகல் விளக்கு போட்டெல்லாம் வச்சுக்கோங்க. எப்பவும் போல் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் டெய்லி ஒரு சிறிய துண்டு வெல்லம் போடணும். வெல்லம் தான் போடணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், வெல்லம், அச்சு வெல்லம் அல்லது மண்டை வெல்லம் போடலாம். இந்த ரெண்டில் எது இருக்கோ அது போடுங்க. நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. கல்கண்டு போடலாமா, சீனி போடலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த 2 பொருளை இதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில் சேர்த்துட்டு தீபத்தை உங்கள் வீட்டில் இறந்தவர்களுடைய படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த படத்துக்கு முன்னாடி ஏற்றி வைக்கணும். குறைந்தது இந்த தீபம் 48 நிமிடங்கள் எரியணும். காலையில் ஏற்றணுமா, மதியானம் ஏற்றணுமா, சாயங்காலம் ஏற்றணுமோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் ஏற்றிக்கலாம். ஆனால் 48 நிமிடங்கள் இந்த தீபம் எரியணும். மறுநாள் நீங்கள் தண்ணியை இப்போ வெளியில் அப்புறப்படுத்திட்டு புதுசாக தண்ணி நீங்கள் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் அகல் விளக்க வச்சு நீங்கள் பொருத்தணும். இதை மாதிரி இந்த மகாலயபட்ச நாட்களில் நீங்கள் செய்யும்போது மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நான் சொன்ன அந்த கஷ்டங்கள்லாம் நிச்சயமாக நீங்குங்க. இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.